காமாட்சி விளக்கை இப்படி ஏற்றி பாருங்கள். மகாலட்சுமி வீடு தேடி வருவாள். வீட்டில் விளக்கு ஏற்றுவதில் பலருக்கும் பல விதமான சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் உள்ளது. எந்த திசையில் தீபம் ஏற்ற வேண்டும், எத்தனை முக தீபம் ஏற்ற வேண்டும், குத்து விளக்கு தான் ஏற்ற வேண்டுமா, எந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும், எத்தனை தீபங்கள் வீட்டில் ஏற்ற வேண்டும், தீபத்தில் என்ன சேர்த்து ஏற்றினால் வீட்டில் பண வசியம் ஏற்படும் என்பது போன்ற பல சந்தேகங்கள் உள்ளது. வீட்டில் எதற்காக காமாட்சி விளக்கு ஏற்றுகிறோம், அந்த விளக்கில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து ஏற்றினால் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்து செல்வம் சேரும், விளக்கேற்றிய பிறகு விளக்கு ஏற்ற பயன்படுத்திய பொருட்களை என்ன செய்யலாம் என்பது குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம். காமாட்சி விளக்கு. காமாட்சி விளக்கு நம் அனைவரின் வீடுகளிலும் இருக்கும் மிக முக்கியமான பொருளாகும். பெரும்பாலான வீடுகளில் பித்தளையில் வைத்திருப்பார்கள். ஒரு சில வசதி படைத்தவர் வெள்ளியில் காமாட்சி விளக்கு வாங்கி வைத்திருப்பார்கள். காமாட்சி விளக்கினை எப்படி ஏற்ற வேண்டும், அதில் என்ன சேர்த்து விளக்கு ஏற்றினால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும், வீட்டில் செல்வம் சேர எப்படி விளக்கேற்ற வேண்டும், விளக்கேற்றிய பிறகு அதற்காக பயன்படுத்தும் திரி உள்ளிட்ட பொருட்களை என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற பல சந்தேகங்கள் பலருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான விளக்கங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம். காமாட்சி விளக்கு பெயர் காரணம். பொதுவாக நாம் வீடுகளில் பயன்படுத்தும் பூஜைக்கான விளக்கை காமாட்சி விளக்கு என்கிறோம். ஆனால் அதன் மத்தியில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பது போலவும் 2 புறங்களில் யானைகள் இருப்பது போன்ற உருவம் தான் இருக்கும். இன்னும் சில விளக்குகளில் அஷ்டலட்சுமிகளும் இருப்பது போல் இருக்கும். பித்தளை விக்கில் என்ன சுவாமியின் உருவம் இருந்தாலும் அதை நாம் காமாட்சி விளக்கு என்று தான் சொல்கிறோம். லட்சுமி விளக்கு, வாராகி விளக்கு என குறிப்பிடுவது கிடையாது. விளக்கில் இருக்கும் சுவாமி உருவத்தை வைத்து அந்த பெயரை நாம் சொல்வது கிடையாது. விளக்கில் எரியும் தீப சுடரையே நாம் காமாட்சி என குறிப்பிடுகிறோம். காமாட்சியின் மகிமை. காமாட்சி அன்னை ஜோதி வடிவமானவள். அவளே 17 உலகங்களுக்கும் அரசியாக அனைத்தையும் கட்டி காப்பவளாக கருதப்படுகிறாள். அனைத்து விதமான மங்களங்களின் மொத்தம் வடிவமாகவும் காமாட்சியே கருதப்படுகிறாள். உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் ஆதி பராசக்தி நம்முடைய வீட்டில் ஜோதி வடிவமாக மங்கள ரூபிணியான காமாட்சியாக எழுந்தருளி அருள் செய்கிறாள் என்பதை குறிப்பிடுவதற்காக தான் விளக்கை காமாட்சி விளக்கு என்கிறோம். பணத்தை ஈர்க்கும் ஏற்ற வேண்டிய விளக்கு. வீட்டில் காமாட்சி விளக்கினை முதல் நாளே சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக வைத்து விட வேண்டும். மறுநாள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு விளக்கேற்ற வேண்டும். நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவது சிறப்பானது. தினமும் நெய் விளக்கு ஏற்ற முடியாவிட்டாலும் வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது நெய் விட்டு விளக்கேற்ற வேண்டும். அப்படி விளக்கேற்றும் போது அந்த விக்கின் எண்ணெயில் சிறிது பச்சை கற்பூரம், 1 கிராம்பு, சிறிய துண்டு பட்டை ஆகியவற்றை சேர்த்து விளக்கு ஏற்றலாம். பட்டைக்கு பதிலாக வசம்பினை போட்டும் காமாட்சி விளக்கை ஏற்றலாம். விளக்கு ஏற்றிய பலன்கள். இந்த 3 பொருட்களும் சேர்த்து ஏற்றும் விளக்கை வீட்டின் நடுக்கூடம் அல்லது வரவேற்பு அறையில் வைத்து ஏற்றலாம். வசம்பிற்கு பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும் தன்மை அதிகம். பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்புடன் வசம்பினை சேர்த்து ஏற்றும் போது அதிலிருந்து வெளிவரும் வாசம் தெய்வ வசியத்தையும் செல்வ வசியத்தையும் வீட்டில் ஆகர்ஷண சக்தியையும் ஏற்படுத்தும். இதனால் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் எப்போதும் நிறைந்திருக்கும். இந்த விளக்கின் சுடர் வாசல் பகுதியில் இருந்து நம்முடைய வீட்டை பார்ப்பது போலவும் வீட்டிற்குள் வைத்து ஏற்றலாம். இதனால் வீட்டை நோக்கி தெய்வீக ஆற்றலை ஈர்க்கும். விளக்கேற்றிய பொருட்களை என்ன செய்வது? விளக்கு ஏற்றி முடிந்ததும் விளக்கு ஏற்ற பயன்படுத்திய திரி, அதில் போடப்பட்ட பொருட்கள், வீட்டில் உள்ள சுவாமி சிலைகளுக்கு அணிவித்த உடைகள் ஆகியவற்றை தனியாக ஒரு பையில் சேர்த்து வைக்கலாம். எப்போதாவது வெளியில் செல்லும் போது இவற்றை எடுத்துச் சென்று ஓடும் தண்ணீரில் அல்லது கடலில் போட்டு விடலாம். அதற்கு வாய்ப்பு இல்லை என்கிறவர்கள் வீட்டிற்கு முன்புறம், பின்புறம், பக்கவாட்டில் இடம் இருந்தால் அதில் மண்ணை தோண்டி புதைத்து வைக்கலாம். இவைகள் எளிதில் மட்கக்கூடியவை என்பதால் இயற்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமலும் அதோடு இறை சக்தி வீட்டிற்குள்ளேயே தங்குவதற்கும் இது உதவியாக இருக்கும்.